அவள் வந்து ஆக்ரோஷமான தெய்வமே கிடையாது. ம். அவள் எப்படின்னா குழந்த மாதிரி. அவளை மனசார வேண்டிட்டா அவள் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாமே அவள் ஏற்றுக்குவாள். சிலையெல்லாம் வீட்டுக்குள்ளே வரதுன்னா சாதாரணமாக வராது. நம்ம வந்துட்டு அவங்கள மனசார வேண்டிட்டாலும் அவங்க எந்த ரூபத்திலேயாவது வருவாங்க. நடக்கிறது பூரா அவ செயலா இருக்கும்போது இது மட்டும்தான் நான் சொல்ல முடியாதுல்ல. சாட்சி சொல்றதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் மாத்திரம் இல்லை, எல்லாமே அவ செயலால நல்லபடியா நடக்கும். ஸ்ரீஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆஷாட நவராத்திரி முன்னிட்டு இன்னைக்கு 6வது நாள் பூஜைக்கு சிறப்பு விருந்தினரா ஆக்ட்ரஸ் ஜெயந்தி நாராயணன் மேம் வந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. ரொம்ப சந்தோஷம் மேம், இன்னைக்கு பூஜைக்கு நீங்க இங்க வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவுடைய அழைப்பு வந்து லேஸ்ல கிடைச்சிடாது. இன்னைக்கு நாளில் வந்து அம்மா என்னை அழைச்சிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கு. ஆமாம் மேம், நீங்கள் கூட கால் பண்ணப்போ சொன்னீங்க திடீர்னு இப்படி வந்து ஒருத்தர் சொல்லும் போது விரதம் இருக்கணும்னு நினைச்சேன், இருக்க முடியல, பட் இந்த பூஜையில கலந்துக்கணுன்ற மாதிரி ஒரு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இந்த அனுபவங்கள் பத்தி இங்க வந்தது இதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே வந்துட்டு போன வாரம் ஷூட்டிங் அப்போ எங்கள் டீமில் ஒரு பொண்ணு வந்து என் கூட ஆக்ட் பண்ணுறா. அவள் சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து 25ஆம் தேதி நான் பூஜை ஆரம்பிக்கிறேம்மா, நீங்கள் கண்டிப்பாக வாராகி பூஜைக்கு வரணும்னு சொன்னான். நான் கண்டிப்பாக வரமான்னு சொன்னேன். அப்புறம் சுச்சுவேஷன் நிறைய மாறிடுச்சு, அங்கிட்ட இங்கிட்ட ஒரே அலைச்சலாக இருந்துச்சு, போக முடியல. சரி நமக்கு அவ்வளோ. அப்புறம் வீட்டில் எல்லாருமே விரதமாக இருக்காங்க, ஆனால் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நான் மனசில் நினைக்கும் போது அண்ணாட்ட வந்து கால், இந்த மாதிரி வாராகி பூஜைக்கு போறியாம்மான்னு. எனக்கு வேறு வார்த்தையே இல்லை. ஓகே நான் வரேன், எங்கன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி இங்கே வந்து அம்மா பூஜையில் கலந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நிச்சயமா. வாராகி அம்மன் மேலே எப்போது இருந்து உங்களுக்கு பற்று வந்தது மேம்? வாராகி அம்மா வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அவ்வளோவா தெரியும். ஏன்னா கல்யாண வீடு சீரியல் அப்போ எல்லாமே தஞ்சாவூரில் ஷூட் நடக்கப்போ நான் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஷூட் முடிஞ்சு எப்போ முடிஞ்சாலும் 9 மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா 9 மணிக்கு முடிஞ்சு வந்தால் கூட அந்த 9 பள்ளியறை பூஜைக்கு போயிடுவேன். அப்போ வாராகி அம்மாவை போய் பார்ப்பேன். அப்போ அந்த கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாராகி அம்மானா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படி சொல்லுவாங்க. நான் போக போக பார்த்தா வாராகி அம்மா என்ன அறியாமலே அவன் மேலே அப்படி ஒரு பற்றுதல். சிலை வாங்கி வைக்கிற அளவுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க. சிலை எல்லாம் வீட்டுக்குள்ளே வருதுன்னா சாதாரணமாக வராது. நம்ம வந்துட்டு அவங்கள மனசார வேண்டிட்டாலும் அவங்க எந்த ரூபத்துலையாவது வருவாங்க. ஒன்று ஃபோட்டோவாக வருவாங்க, இல்லைன்னா சிலையாக வருவாங்க. அப்படி எதுவுமே வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சின்ன அகல் விளக்கில் கூட அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 2 வீடு, நான் வந்து மதுரையில் சொந்த வீடு, அங்கேயும் வந்து வாராகி அம்மா வச்சு கும்பிட்றேன். இங்கே இந்த வாடகை வீட்லேயும் வந்துட்டு அவளாக வந்துட்டு அம்மாவுடைய அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வந்துட்டு நான் என் குபேரலட்சுமி வாங்கலான்ட்டு போனேன். அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு திடீர்னு பார்த்தா பக்கத்தில் வாராகி அம்மா இருக்காங்க. எனக்கு அவங்களையும் வாங்கிட்டு வந்து, அன்னைக்கு பஞ்சமி திதிங்கிறதே எனக்கு தெரியாது, நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். வீட்டுக்குள்ளே அவங்களுடைய நடமாட்டம், அவங்கள நினைச்சாலே ஒரு சந்தோஷம். நடக்கிறது எல்லாமே அவங்க செயலால் நடக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த மாதிரியான அறிகுறிகள் மேம் இருக்கும்? பள்ளி ரூபத்தில் வருவாங்க. எனக்கு இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்ன காரணம், நான் 2 நாள் வீட்டில் இல்லை, இன்னைக்கு என்ன ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, நான் ஒருவேளை நம்ம போய் பார்க்க போகிறதுனால நீ வந்து நேரில் வந்து பார்க்க வரல, அதனால அங்கே போயிடுறேன். இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஃபுல்லாகவே பள்ளி ரூபத்தில் ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க, இல்லை சிலைக்கு பின்னாடி கை விரிச்சு உட்காந்த மாதிரி பெருசாக இருப்பாங்க. நான் தினமும் அவங்கள்ட்ட பேசுவேன். நான் சொல்லிட்டு, என்னடா செல்லக்குட்டி இன்னைக்கு நீ வரல, அங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்ததில்ல, அம்மாவை பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷம். மனசளவில் வந்துட்டு சொல்ல முடியாத ஆனந்தம்.
நிச்சயமா மேம். உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்திருக்கும்ல, வாராகி அம்மன் வழிபாடுனால இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு அனுபவம் பகிர்ந்துக்க முடியுமா? இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு நான் விரும்பல. ம். எல்லாமே அவ செயலால நடக்குது. என்ன எனக்கு வந்துட்டு நடக்கிறது பூரா அவ செயலா இருக்கும்போது, இது மட்டும் தான் நான் சொல்ல முடியாதுல்ல. சாட்சி சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மாத்திரம் இல்ல. ம். எல்லாமே அவ செயலால நல்லபடியா நடக்குது. பூஜைகள் எந்த மாதிரி மேம் வீட்ல பண்ணுவீங்க? நான் ஃபர்ஸ்ட்டு அந்த சிலை வாங்கிட்டு வந்துட்டு, அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் தண்ணி, அப்புறம் குங்குமம், அப்புறம் ஜவ்வாது, பால் சார்ந்து எல்லாமே எல்லா அபிஷேகம் பண்ணிட்டு, அவங்களுக்கு கீழ வந்துட்டு அந்த தடவி, அதுக்கு மேல அரிசி எல்லாமே வச்சு, எனக்கு என்ன முறைப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி வச்சு கும்பிட்டுட்டேன். இப்போ அவங்க நான் அங்க இல்லைன்னு அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஆனா இங்க கும்பிடுறேன். ம். அவங்களுக்கு நான் அங்க பூஜை பண்ண முடியாது இல்லையா? எங்க வீட்டுக்காரர் பண்றாரு. நம்ம பண்ற மாதிரி இருக்காது. இருந்தாலும் அவங்க அதையும் ஏத்துக்கிறாங்க. ரொம்ப பொறுமைசாலி அம்மா. ஸ்ரீஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. நைவேத்தியங்கள்லாம் எந்த மாதிரி படைப்பீங்க மேம் வராகி அம்மனுக்கு? வாராங்கி அம்மாக்கு சீனி கிழங்கு வாங்கி வைப்பேன். ம். அப்புறம் கொய்யாப்பழம், என்ன என்ன காய்கறிகள் எது இருக்கோ நம்ம வீட்டில், இல்லை நம்ம எதுவுமே செய்யலை, ம். ஒரு டம்ளர் பால் சர்க்கரை போட்டு வைப்பேன். என்ன என் மனசுக்கு தோணுதோ, என்ன இருக்குதோ அதான், இதுதான் அதுதான் இல்லை, எல்லாம் எது வச்சாலும் அம்மா ஏற்றுக்குவேன். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க வராகி அம்மனை வீட்ல எல்லாம் வைக்கக்கூடாது, அவங்க ஆக்ரோஷ தெய்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? அவள் ஆக்ரோஷமான தெய்வமே கிடையாது. ம். அவள் எப்படின்னா குழந்தை மாதிரி. அவளை மனசார வேண்டிட்டா அவள் நம்ம வீட்டில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாமே அவள் ஏற்றுக்குவா. நமக்கு நிம்மதியை கொடுப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் அவளை கையெடுத்து கும்பிட்றப்போது என் வீட்டில் நிம்மதி மட்டுமே தான் இருக்குது. கஷ்டம் இருக்கும், இல்லாமலாம் அப்படியே நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியாது. ம். நம்ம செஞ்ச கர்மாக்கு சில சில கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதை தாண்டி அம்மா அது 100%னா 25% ஆக்குறது அவளோட வேலையா இருக்கும். நிச்சயமா. வாராகி அம்மன் தாண்டி பக்தியில உங்களுக்கு வேற எந்த கடவுள் இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்க வழிபடுற ஒரு தெய்வம் எது மேம்? நான் குழந்தையிலேருந்தே முருகனை தான் ரொம்ப கும்பிடுவேன். ம். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது திருச்செந்தூர் தான். ஏதாவது சின்ன இப்படி விழுக போனால் கூட முருகா அப்படின்னு தான் வாயில வரும். ஆனால் இப்போ இப்போ எனக்குள்ள இருக்கிறது எல்லாமே என் அப்பன் தான், சிவன் தான். ஓகே. நீங்க சக்தியிலேயே சிவன் இல்லாமல் எப்போவுமே நான் கும்பிடும்போதே சிவபாபா, பிரம்மபாபா, சாய்பாபான்னு கும்பிடுவேன். இல்லை சிவசக்தி, நவசக்தி, ஓம் சக்தியும் கும்பிடுவேன். இதில் எல்லாமே அடங்கிடுறாங்க. இதில் எதுக்கு பிரித்து அம்மையும் அப்பனையும் எப்படி கும்பிடனாலும் கும்பிடலாம். நிச்சயமா. நீங்க அடிக்கடி பாடக்கூடிய ஒரு பக்தி பாடல் அப்படி ஏதாவது இருக்கா? அடிக்கடி பாடக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல்? முருகனை கும்பிட்டு அதுதான் படிப்பேன். மனசுக்குள்ள சஷ்டி கவசம் படிப்பேன். சிவன் பாட்டுன்னு சொன்னா எங்கும் சிவாயம் எதிலும் சிவாயம், அந்த இது படிச்சுட்டே இருப்பேன் மனசுக்குள்ள. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெய்வ அனுகிரகம் உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க மேம்? எல்லா விஷயத்துலயும் இந்தந்த விஷயத்துல கூட நான் கேட்ட உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒண்ணுமே இல்லை. இது பாருங்களேன், நான் அதாவது நேத்து கூட நான் நான்வெஜ் சாப்பிட்டேன். ஆனா அவங்க யாருமே விரதம் இருக்கவங்க சாப்பிடல. அந்த கணம் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நம்ம அம்மாவை அவ்வளவு தூரமா பயங்கரமா கும்பிடுறோம். ஆனா நம்மளால ஒரு விரதத்தை எடுத்து நடத்த முடியலையே. ஆனா அம்மா எப்படி நமக்கு மன்னிச்சுக்குவாளா? அவங்க எப்பயாவது தான் கும்பிடுறாங்க. ஆனா அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நம்மளும் அந்த வீட்டில் தான் இருக்கோம். நம்மளால ஏன் இருக்க முடியல? நம்ம உடம்பு ஒன்று, இன்னொன்று சுச்சுவேஷன் ஒன்று இருந்தாலும் அதையும் கடந்து அம்மா கும்பிடணும்னு நினைக்கிறோம். சரி, நமக்கு என்ன கொடுப்பனையோ அது மட்டும் நடக்கட்டும் அப்படின்னு நான் நினைச்சேன் முந்தானத்து. ஆனால் இன்னைக்கு அம்மா கிட்ட உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். நிச்சயமா. உங்களுக்கு ஆன்மீகத்துல எவ்வளவு நாட்டம் இருக்கு? ஆன்மீக அனுபவங்கள் இந்த விஷயம்லாம் என் வாழ்க்கையில மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கா? இப்போ இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி செவந்தி சீரியல் முடிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் 12ஆம் தேதியோட டெலிகாஸ்ட் முடியுதுன்னாங்க. நாளைக்கு ஷூட்டுக்கு நீ ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க. ஏன்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை என்னன்னு தெரில, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என் மனசில் வாராகியை நினச்சேன்.
என்னமோ பேசுகிறேன்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இழுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னும் ஒரு 4 மாதம் இழுக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு மெசேஜ் வருது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அவள் அதில் வந்துட்டு இப்போ உள்ளதை உள்ளபடி சொல்கிற மாதிரி வந்து நிற்கிறா. ஏதாவது ஒரு வார்த்தை மூலமாவோ இல்லை ஒரு ஆள் மூலமாவோ ஏதாவது ஒன்று நமக்கு தெரிவிக்கிறா. அது நான் உணர்ந்தேன். நீங்க அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய கோவில் எது மேம்? நீங்க பக்கத்துலயா இருக்கட்டும் இல்ல தூரமா இருக்கட்டும், நீங்க அடிக்கடி இந்த கோவிலுக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னா எந்த கோவில் மேம்? அடிக்கடி போகிறதா இருந்தால் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் வடபழனி முருகன் கோவில் போவேன். அப்புறம் திருவேற்காடு கருமாரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அம்மாவை, அங்கே போயிட்டு வருவேன். அப்புறம் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயில் தான். மதுரை எடுத்துக்கிட்டா மீனாட்சி சொக்கர் தான். வேற சின்ன சின்ன கோயிலுக்கெல்லாம் போவேன். ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற கோயிலுக்கெல்லாம் போவேன் நான். மதுரைனாலே முருகன் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அது குழந்தையிலேருந்தே. ஏன்னா நான் எப்பவுமே பிறந்து வளர்ந்ததுலேருந்து எங்கள் அம்மா கூட்டிட்டு போன ஒரே தெய்வம் வந்து முருகன் தான். எதுனாலும் அவரை முருகனை நினைச்சா எனக்கு நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ அடுத்த நம்பிக்கை வந்து வாராகியை நினைச்சா நடக்குது. ஏன்னா நமக்கு இப்போ பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நம்ம வந்து பத்தி சூடெல்லாம் பொருத்தி சிலையை வச்சு அவளுக்கு தேவையானதை படைச்சு கும்பிடணும்னு அவசியமே இல்லை. கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் அம்மா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு தாயே அப்படின்னு சொன்னா அவ 2 செவியிலையும் வாங்கி அதை நடத்துறா. அதை என் கண் கூட பார்க்குறேன், நான் நடக்குது. அதுதான் என்னோட வாழ்க்கையில் நடந்தது. இன்னைக்கு 6ஆம் நாள் பூஜையில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வராகியம்மன் வழிபாடு பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நன்றி. ரொம்ப நன்றிப்பா. வாராகி சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த சேனலுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே. திரிஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி.